நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ரூபாய் 3.55 கோடி செலவா? சுவாமிமலை கோவிலில் புதிதாக 2 மின்தூக்கிகள் அமைக்க பக்தர்களின் காணிக்கை நிதியிலிருந்து 3.55 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக திமுக அரசு கணக்கு காட்டியிருக்கிறது. இவ்வளவு செலவில் செய்த மின்தூக்கி வேலை செய்யவில்லை என்றால் இதில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி. மடப்புறம் அஜித்குமார் மீது நிகிதா அளித்த நகை திருட்டு புகார். நிகிதாவின் நகைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. நிகிதா சம்மதம் தெரிவித்தால் நகை திருட்டு வழக்கை முடித்து வைக்கிறோம் என்று சிபிஐ தரப்பில் நீதிமன்றம் தெரிவிப்பு. எஸ்மா சட்டம் அமல். கேஸ் சிலிண்டர் பதுக்கலை தடுக்க எஸ்மா எனும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் அமல். எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பிரச்சினை நிலவும் நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. எரிவாயு சிலிண்டர்களை வீட்டு உபயோகத்திற்காக மட்டும் விநியோகம் செய்யும் வகையில் சட்டம் நடைமுறை. நேரில் ஆஜர் அண்ணாமலை. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண வழக்கில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு தொடர்பு இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசியதற்கு எதிராக ரூபாய் 1 கோடி நஷ்ட ஈடு கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை அவதூறு வழக்கு. அந்த வழக்கில் சாட்சி விசாரணைக்காக அண்ணாமலை நேரில் ஆஜர். திமுக MP TR பாலு மீது அவதூறு வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரியும் அண்ணாமலை மனு தாக்கல். திருப்பதி கோவிலுக்கு நெய் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்தது. கடப்பா என்ற பகுதியில் 31,000 லிட்டர் நெய் டேங்கர் லாரி கவிழ்ந்ததில் கீழே கொட்டிய நெய்யை மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளி சென்றனர். UAE-யில் உள்ள இந்தியர்களுக்கு எச்சரிக்கை. மத்திய கிழக்காசிய நாடுகளில் பதற்றம் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவ கமாண்டர் மனோஜ் எச்சரிக்கை. பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவை சீண்டினால் பாகிஸ்தானின் முகாம்களை தாண்டி நிலப்பரப்பை அதிரடியாக தாக்குவோம். ஆபரேஷன் சிந்தூர் என்பது தொடக்கம்தான். ஆனால் மீண்டும் ஒருமுறை எல்லை மீறினால் அதன் விளைவு மிகவும் கொடூரமாக இருக்கும் என எச்சரிக்கை. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.